योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. பாசமான காலை பொழுதில் மறுபடியும் நமக்கெல்லாம் பெரும் கருணை பேராறு ஆசீர்வாதமாய் வடிவெடுத்து நம்மையெல்லாம் இவருடைய சக்தி மிகு சன்னதியில் கூட்டி வைத்து அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வைத்தது. இந்த கருணையை கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம தாமரைகளை, அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு வேடிக்கையான கதை கண்ணில் பட்டது. சுவாமி கமலாத்மானந்தர் அவர்கள் எழுதியுள்ள நீதி கதைகளிலிருந்து. இது எப்பேற்பட்ட உண்மையை, வாழ்க்கையை பற்றி நம்முடைய உண்மையை எடுத்துச் சொல்கிறது என்று பார்க்கலாம். ஒரு கோவிலில் அடிக்கடி பல மூதாட்டியர்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஸ்லோகங்கள் சொல்வது, பஜனைகள் பாடுவது என்று நிறைய நேரம் அதில் செலவிடுவார்களாம். அதன் முடிவில் அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது இப்படியே இருந்துவிட்டால் தேவலை என்று தோன்றுகிறது. வாழ்க்கையில் தான் எவ்வளவு துன்பம், எத்தனை துன்பங்களோ அத்தனை துன்பமும் அனுபவித்தாகிவிட்டது. கடவுள் ஏன் நம்மை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். பிறகு அவர்கள் அதனை பிரார்த்தனையாக செய்ய ஆரம்பித்தார்களாம். இறைவா, நான் இந்த ஜென்மம் எடுத்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்க வேண்டுமோ அவ்வளவு துன்பங்கள் அனுபவித்து விட்டேன். இனி போதும் இந்த வாழ்க்கை. இப்படி தினம் தினம் அவர்கள் சேர்ந்து பாடுவதும் பிரார்த்தனை செய்வதுமாக இருந்தது. இதையெல்லாம் இந்த கோவில் அர்ச்சகர் பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு ஒரு நாள் அவருக்கு தோன்றியது, இவர்கள் எல்லாம் எப்படி உண்மையாகவே இப்படி பிரார்த்தித்துக் கொள்கிறார்களா, அல்லது அந்த பஜனையினுடைய ஒரு பிரதிபலிப்பாக சிறிது நேரத்தில் இந்த பிரார்த்தனை நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆவல் எழுந்ததாம். அவர் ஒரு நாள் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இப்படி பிரார்த்தித்துக் கொண்ட பொழுது உள்ளே அந்த தெய்வத்தின் சிலையின் பின்பக்கம் போய் நின்று கொண்டு அந்த தெய்வம் பேசுவது போல் உரத்த குரலில் சொன்னாராம், நீங்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையின் துன்பங்களை அனுபவித்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இந்த பிறவி பிணிக்கு, இந்த பிறவி பிணி இல்லாமல் நான் செய்து விடுகிறேன். யாரெல்லாம் அப்படி தோன்றுகிறதோ அவர்களெல்லாம் என் அருகில் வாருங்கள், இங்கே இந்த சிலையின் அருகில் வாருங்கள் என்று கூறினாராம். அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டார்கள். சிலை இன்று நாம் இத்தனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் தினம் தினம், ஆகா இந்த சிலை நம்மிடம் பேசிவிட்டதே என்று அகமகிழ்ந்து போனார்கள். அதன் பிறகு யோசித்தார்கள், இப்பொழுது நாம் இந்த பகவானுடைய இந்த சிலையின் அருகே சென்று விட்டால் அவர் தன்னை அவரோடு ஐக்கியமாக்கி விடுவார் என்று தோன்றியவுடன் ஒரு மூதாட்டி சொன்னாள், சுவாமி, தாங்கள் பெரும் கருணை கொண்டு இப்படி சொல்கிறீர்கள். இப்பொழுதுதான் எங்களுடைய பேரனுக்கு பெண் பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். அவனுடைய கல்யாணம் முடிந்த பிறகு நான் வருகிறேன் கண்டிப்பாக என்று சொன்னாராம். இன்னொருவர் சொன்னாராம், என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் உடல் நலமின்றி இருக்கிறார், அவர் உடல் நலம் தெரிய பிறகு நான் வருகிறேன் என்று. இன்னொருவர் சொன்னாராம், என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லோரும் எங்கோ சென்றிருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களை ஒருமுறை நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னாராம். இப்படி ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையில் பிரதிபலிப்பாக அவரவர்கள் மனதில் இருந்த ஆசைகளை சொல்லி, இவையெல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக உங்கள் அருகில் வந்து விடுகிறோம், உங்களோடு ஐக்கியமாகி விடுகிறோம், எங்களுக்கு இந்த பிறவி பிணி வேண்டாம் என்று சொன்னார்கள். இது இந்த கதை வேடிக்கையாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய உண்மையை எடுத்து காட்டுகிறது. நாம் பலர்
ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுதோ அல்லது ஆசிரமத்திற்கு வரும் பொழுதோ நம் மனம் சற்று மாறி, ஆகா இந்த வாழ்க்கையிலேயே ஈடுபட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்றெல்லாம் நினைக்கிறோம், சொல்கிறோம். ஆனால் ஒரு நாள் அதிகமாக நம்மால் அந்த இடத்தில் தங்க முடியவில்லை. அப்படியே தங்கினாலும் வீட்டின் நினைப்பு பலவிதமாய் நம்மை ஆட்கொள்கிறது. ஆக நேற்றைக்கு ஒருவர் இங்கு சத்சங்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார். இங்கு இருக்கும் பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது, எந்த ஒரு உலக வாழ்க்கையின் பிரதிபலிப்பும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்கு சென்றவுடன் மறுபடியும் பழைய எண்ணங்கள் எல்லாம் எங்களை பற்றிக் கொள்கின்றன, கவலைகள் வருகிறது, பயம் வருகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நமக்கெல்லாம் பகவான் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அந்த கோவிலையோ ஆலயத்தையோ நம் வீட்டிலேயே கொண்டு வர முடியும். பகவானுடைய திவ்யமங்கள நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது பகவான் சொல்லியிருக்கிறார், எந்த இறைவனின் பெயரை தாங்கள் உச்சரிக்கிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த இறைவன் உங்களோடு இருக்கிறார். இது சத்தியம் என்று சொன்னார். He is instantly present. அந்த க்ஷணமே அந்த இறைவன் உங்களிடம் பிரசன்னமாகி விடுகிறார் என்று சொன்னார். ஆக நாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமி நம்மிடம் தோன்றிவிடுகிறார், நம்மோடுதான் இருக்கிறார். ஆனால் இந்த நினைப்பு நமக்கு இருப்பதில்லை. நான் நாமத்தை சொல்கிறேன், நாமி இந்த நேரத்தில் என்னிடம் இருக்கிறார் என்று. அதனால் நாமத்தை சொல்லும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் நம்மை அலைக்கழிக்கின்றன. ஒரு நிமிடம் பகவான் கூறிய இந்த உண்மையை நினைத்தோமானால், நான் யோகிராம் சரத்குமார் என்று சொல்லும் பொழுது அவர் என்னோடு இருக்கிறார். யோகிராம் சரத்குமார் என்னோடு இருக்கும் பொழுது, அவருடைய முன்னிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நமக்கு அந்த நினைப்பு வருவதில்லை. நாமத்தை சொல்கிறோம், முடிந்த வரையில் வேறு வழி இல்லை. அதனால் நமக்கு பல விதமான உதவிகள் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஆனால் கஷ்டம் என்று வந்தவுடன் தானே நாம் அதை தீவிரமாக சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது கூட நாம் சொல்லும் இந்த நாமத்தினுடைய நாமியானவர் நம்முடன் இருக்கிறார் என்ற நினைப்பு நமக்கு வருவதில்லை. ஆனால் நம்முடைய பகவான் திரும்ப 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 சொல்லியிருக்கிறார். எப்படி நம்முடைய பெயரை சொல்லி ஒருவர் கூப்பிட்டால் நாம் ஏன் என்று கேட்கிறோம் அல்லவா? ஒரு நாய்க்கு ஒரு பெயரை கொடுத்து அந்த நாயானது வீட்டுக்கு சற்று தள்ளியுள்ள வயல்களில் போய் திரிந்து கொண்டிருந்தால் நாம் அந்த நாயினுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அது ஓடி வருகிறது. ஒரு பூனைக்கு நீங்கள் பெயர் கொடுத்தால் கூட அந்த பெயரை சொல்லி அழைக்கும் போது பூனை ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கடவுளுடைய நாமத்தை சொல்லி நாம் கூவும் பொழுது கடவுள் ஏனென்று கேட்க மாட்டாரா? பகவான் சொல்கிறார், அந்த க்ஷணமே கடவுள் அங்கு பிரசன்னமாகி விடுகிறார். அதன் பிறகு நாமும் சொல்லும் நேரம் முழுவதும் நாம் பகவானோடு தான் இருக்கிறோம், பகவானுடைய சத்சங்கத்தில் இருக்கிறோம், பகவானுடைய பிரசன்ஸில் இருக்கிறோம். அப்பொழுது பகவானுக்கு நம்முடைய மனதில் உள்ள கவலைகள் தெரியும், பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய உணர்ச்சிகள் புரியும். ஆனால் நமக்கு பகவானுடைய இருப்பு தெரியவில்லை. அதனால் வேறு ஏதேதோ எண்ணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக ஆசிரமத்திலிருந்து வீட்டுக்கு போனால் விடாமல் நாமம் சொல்ல வேண்டும். நாமம் சொல்கிறார்கள், எல்லோருமே சொல்கிறார்கள். ஆனால் நாமம் சொல்லும் பொழுது நாமே நம்முடன் இருக்கிறார் என்ற நினைப்பு இல்லை. அந்த நினைப்பு வந்துவிட்டால் ஆசிரமத்திற்கும் வீட்டிற்கும் வித்தியாசமே கிடையாது. நாம் எப்பொழுதும் பகவானிடத்தில் தான் இருக்கிறோம், பகவானுடைய சன்னதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு வந்துவிடும். ஒரு பேப்பரை எடுத்து அதில் யோகி ராம் சரத்குமார் என்று எழுதி ஆரம்பித்தீர்களானால் அந்த இடத்தில் அவர் வந்து உட்கார்ந்து விடுகிறார். அதன் பிறகு நீங்கள் எழுதுவதெல்லாம் அவருடைய சன்னதியில் தான் எழுதுகிறீர்கள். இந்த நினைப்பு நம்மிடம் ஸ்ட்ராங்காக இருந்தால், மிக பலமாக அழுத்தமாக இந்த நினைப்பு இருந்தால்
பிறகு நாம் ஆசிரமத்தில் இருந்தால் என்ன, காட்டில் இருந்தால் என்ன, வீட்டில் இருந்தால் என்ன, எப்பொழுதும் அவருடைய சன்னதியில் தான் இருக்கிறோம். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் மனதை பார்த்து கொண்டிருக்கிறார், என் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு வந்தவுடனேயே நாம் நடந்து கொள்ளும் விதமே மாறிவிடும், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடும். இதை நாம் மனதில் கண்டிப்பாக கொள்ள வேண்டும். இந்த வேடிக்கையான கதையின் மூலம் மூதாட்டிகள் எல்லோரும் எத்தனை தான் சொன்னாலும், எத்தனை விரக்தி வந்தது போல் பேசினாலும் உள்ளே ஆசா பாசங்களில் பிணைப்புண்டு கிடக்கிறார்கள் என்ற உண்மையை இந்த கதை மிகவும் வேடிக்கையாக சுவாமி கமலாத்மானந்தர் சொல்லியிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இதை அடிக்கடி உதாரணம் காட்டி பக்தர்களை கேலி செய்வார். அதை படித்திருப்பீர்கள் எல்லோரும். ஆக நாம் நினைப்போம், பகவானுடைய நாமத்தை நான் சொல்கிறேன், நாமே என்னோடு இருக்கிறார் என்ற நினைப்பு நம்மை காப்பாற்றும். எப்பொழுதும் அவருடைய சத்சங்கத்தில் நம்மை கூட்டுவிக்கும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சொல்வோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். வன்முறை மிகவும் அதிகமாக இருக்கிறது, பகைமை பாராட்டுதல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே ஒரு போர் சூழ்நிலை, அதை ஒட்டிய அநியாயங்கள், திடம் திடம் என்று நம்மை தாக்கும் ஆட்கொல்லி வியாதிகள், இயற்கையின் சீற்றங்கள் என்று எத்தனை எத்தனை துன்பங்கள். தாங்கள்தான் இதையெல்லாம் மாற்றி ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நட்புணர்வையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் என்ற மனப்பான்மையையும் கொண்டு வர வேண்டும். வியாதிகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும், இயற்கையின் வன்முறையையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அசுரர்களை அழித்தது போல் அழிக்க வேண்டும். அவைதான் இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றன. உலகத்தில் ஆங்காங்கே பல மக்கள், பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல பாஷை பேசுபவர்கள், பல மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஏதேதோ காரணங்களால், கர்ம வினையினால் பல துன்பங்களில் சிக்கி உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்களுடைய கருணை எட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் அழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து தங்களுடைய பாதுகாப்பு வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் வர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறந்த வளர்ச்சியுற்று ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை ஆனந்தமாக செய்ய வேண்டும். தங்களுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே எப்பொழுதும் சாத்வீக கருவியாக மட்டுமே விளங்க வேண்டும். நாங்கள் துரியோதனனாகவோ கம்சனாகவோ ராவணனாகவோ ஆகக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. மாயை என்ற குழியில் விழுந்தோமானால் எவ்வளவு காலம் மீண்டு வர பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. சில சமயம் ஜன்மங்கள் ஓடிவிடும். தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதில் உள்ள காமம், குரோதம், பயம், தற்பெருமை, பொறாமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அதற்கு தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். அதை இடைவிடாது ஆனந்தமாய் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஓங்க வேண்டும். அதே போல் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் கையில் விழும் வேலையெல்லாம் இறைவனுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும். இவையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஓங்கும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது. அதனால் எனக்கு பெரும் நன்மை ஏற்படும், தங்களிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும் என்ற மனப்பான்மையோடு அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதை அதுவே நமக்கு சிறிது காலத்தில் காட்டிக் கொடுத்துவிடும். நாம் பொறுமையோடு அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு அதற்காக நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பகவான் சொல்கிறார்.
நாம் வளர வளர எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தெய்வீக இருப்பை நம்மால் உணர முடியும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் இறைவனுடைய சங்கல்பம் இருப்பதை உணர முடியும். திரும் திரும் என்று தாக்கும் கர்ம வினை துன்பங்களினால் நாம் நிலை குலைந்து போகும் பொழுது இறைவனை நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம், மற்றவர்களை எல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு குற்றம் சாட்டுவோம். ஆனால் பகவான் பெரும் கருணையோடு பேரன்போடு நாம் அவரை விட்டு விலகாமல் பார்த்து கொண்டு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களாக ஆக்கி தந்து விடுவார். அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அவரிடம் எப்பொழுது நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணை எட்ட வேண்டும். அவைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அகங்காரத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த அகம்பாவம் போய் ஆத்மபாவம் மேலோங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாவை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.